இந்த வீடியோவில் நான் உங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அழகான நார்த்தாமலை கிராமத்தை சுற்றி இருக்கிற 9 மலைகளில் முருகன் குடிகொண்டுள்ள 1200 வருடங்கள் பழமையான செங்குத்தான கொஞ்சம் ஆபத்தான கடம்பர் மலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க கடம்பர் மலையை ஏறி முருகனை பார்க்கலாம். மக்களே, கடம்பர் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருக்குது பாருங்க உச்சி, அங்கே போகணும். மலை அப்படியே கண்ணா பின்னான்னு சதுரி கிடக்கு காலெல்லாம். இது எங்கிட்ட வழினே தெரில. குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு வழியில் ஏற வேண்டியதான். வரேன் தமிழரசியம்மா வராப்பில். அம்மா மக்களே, புதுக்கோட்டையில் நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய 9 மலைகளில் இது ஒன்று. நம்ம இப்போ ஏறுறது கடம்பர் மலை. அங்கே பார்க்குறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் உவச்சன் மலைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே மேலே போனது மேலமலை, அதுக்கு மேலே போனது எழுதிய மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் மலைகளை காமிக்கிறேன். வழிகளில் நம்ம தான் குத்து மதிப்பாக பாருங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே வந்து கோவில்கள்லாம் இல்லை, முருகனோட ஒரே ஒரு வேல் மட்டும் மலை உச்சியில் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு நம்ம இறங்க போகிறோம். அதான் வழியா? இங்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. அப்படியே வழிலாம் இல்லைம்மா, நம்ம தான்மா கண்டுபிடிக்கணும். அந்த அங்கிட்டு விறகு வெட்டி வச்சுருக்காங்கல்ல, அங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. சரி வாங்க போய் பார்ப்போம். இந்த வழியில் இங்கிட்டுனா கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். இருக்கா வழி? ஓ, அது மழை தண்ணி ஓடி வந்ததுயா. ஆமாம், ஓடியாங்க. 15 நாளாக மழை ஏறாமல் வருத்தமாக இருக்கா உங்களுக்கு? அதனால உடம்பு டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. மழை ஏறிட்டு இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. பற்றியெல்லாம் அம்மா சொல்கிறத. இந்த இடத்த பார்த்தீங்களா? கல்லுலாம் அப்படியே கண்ணா பின்னான்னு சதுரி கிடக்கு பாருங்க. குத்து மதிப்பாக அப்படியே ஏறுறோம் செங்குத்தா. ஏறுங்கம்மா. இந்த இடத்துல மக்கள் விறகு வெட்டியிருக்காங்க தெரியுதா? ஃபுல்லாக பாதி குவாரி ஆயிடுச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மலைகள் ஃபுல்லாமே குவாரி ஆகி உள்ளக்க தண்ணி கிடக்கு பாருங்க. பார்த்து ஏறுங்க, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. போங்க போயிட்டேங்க, நிற்கக்கூடாது. இப்படியே போயிருங்க. வழி இருக்கான்னு கரெக்டாக பாருங்கய்யா. நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த மலை பேர் கோட்டை மலை. சரியா? இதுக்கு அப்புறம் அங்கிட்டு ஒரு மலை இருக்குது, அந்த இருக்குது பாருங்கள், அந்த மலை. அது வந்து ஆளுருட்டி மலைன்னு சொல்லுவாங்க. நார்த்தாமலையை சுற்றி இருக்கிற 9 மலைகளும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக விளங்கியிருக்கு. அதில் ஒரு மலையோட பேர் தான் ஆளுருட்டி மலை. பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளுருட்டி மலைனா என்ன அர்த்தம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேரரசர்களும் சிற்றரசர்களும் ஆண்ட காலத்தில் நாட்டில் சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. குற்றம் பண்ணவங்களுக்கு விதவிதமான தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படி கடுமையான குற்றம் பண்ணவங்களை இந்த ஆளுருட்டி மலை மேலே ஏற்றி கையையும் காலையும் கட்டி உருட்டி விட்டுருவாங்களாம். ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல. அதனால தான் அந்த மலையோட பேர் ஆளுருட்டி மலையா. ஆளுருட்டி மலை பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல. எவ்வளோ செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இதான் பாதையா? வண்டி போன தடம் மாதிரி இருக்குது பாருங்க. ஆமாம், இதில் தான் நடக்கணும்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப ஸ்டீப்பாக அங்கிட்டில் போகுது. யார் மக்களே? அம்மா அப்படியே வாங்க, அங்கிட்டு போயிடக்கூடாது.
மகளே சின்ன மலை தான், ஆனால் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. எல்லாம் சரியான பாதைகள் இல்லை. வழி இருக்கா? இருக்கா? அம்மா இங்கிட்டு வாங்க. போடா வேலாச்சு. எல்லாத்தையும் இந்த சைடே வர சொல்லு, லெஃப்ட் சைடே வர சொல்லு. லெஃப்ட் சைடே வர சொல்றா, லெஃப்ட் சைடே வர சொல்லு. ஈஸியாக இருக்குன்னு நினச்சா எல்லாத்துலேயும் ஒரு சூட்சமாக இருக்குது. எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். விழுந்தா நேராக கீழே தான். கிட்டத்தட்ட இந்த மலை வந்து ஒரு 1000 அடிக்கு குறையாமல் இருக்கும். நம்ம பார்த்து பிடிச்சிருங்க, பிடிங்க. பார்த்து போங்க. இங்கே பாருங்க மக்களே, உங்களுக்கு செங்கல்கல்லான ஒரு சுவர் தெரியுதா? அந்த காலத்தில் சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க, ஆனால் இப்போ இல்லை. சுற்றுச்சுவர் அந்த காலத்தில் இருந்திருக்கு. கடம்பர் மலையை சுற்றி செங்கலால் கட்டியிருக்காங்க பாருங்கள். பார்த்து போங்க. வந்துட்டோமா? அப்படியே ஏற முடியுமா? எப்படி? ஏன்? இந்த ஈஸி தான். இது மேலே ஏறு. இப்படியே ஏறி இங்கே ஏறி இருக்கணும். ஆமாம், இங்கே வாங்க. ரிஸ்க் இருக்கு. இங்கே ஏறலாம். இங்கே ஏறலாம். ஈஸி இது. பார்த்து வாங்க. டேய் இங்கிட்டு வாடா, விழுந்துடாதா. சக்தி பிடிக்கவே மாட்டாடா நீ. வீடியோ எடுக்கிற 2வது சக்தி மேலே வேற எப்படி போவீங்க? போயிருந்தீங்களா? போயிடலாம். விட்றா. நான் பார்த்து போகணுமா? ஈஸி. விளையாட்டு இல்லை. டேய் வாடா சக்தி. இப்போ ஃபஸ்ட்டு ஏறினேன். நீ ஃபஸ்ட்டு ஏறில. டேய் அவனுக்கு பின்னாடி நிற்கிறான்டா. நினச்சதோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் இங்கிட்டு ஏறுறா. ஏண்டா இந்த வழியே ஏறுங்க. ஏறி வர்றதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் மேலே வந்தீங்கன்னா பாருங்களேன், ஒரு மைதானம் மாதிரி சரியான ஒரு இடம் இருக்குது மேலே. இந்த இடத்துல கடம்பர் மலைனா உங்களுக்கு தெரியும், முருகன் தான் இருக்கார். மேலே வந்து அவருக்கு வேல். இந்த வேல் வந்து சுற்று வட்டாரத்தில் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். நான் உங்களுக்கு கீழேயும் போய் காமிக்கிறேன் பாருங்கள். விஜயால சோழீஸ்வரம் அந்த இருக்குது பாருங்கள். இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சின்ன மலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 300-600 அடி தான் இருக்கும். ஆனால் இது கிட்டத்தட்ட இந்த மலை வந்து ஒரு 900-1000 அடி இருக்கும். சுற்றி மலைகள் தெரியுது பாருங்கள். இது பறையர் மலை, இது ஆளூர்த்தி மலை, பக்கத்தில் வந்து கோட்டை மலை. இப்போ நம்ம நிற்கிறது கடம்பர் மலை. இதுக்கு பின்னாடி உவச்சன் மலை, பொன்மலை, மண்மலை, மேல்மலை அப்படின்னு ஒரு 9 மலைகள் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த நார்த்தாமலைங்கிற ஊர் நடுவில் இருக்குது. இந்த 9 மலைகளை சுற்றி நடுவில் இருக்குங்க. வாங்க. நீங்கள் பார்க்குறதா நார்த்தாமலை வில்லேஜ். இந்த 9 மலைகளும் ஒரு காவலாக அமைஞ்ச ஒரே ஒரு கிராமம்னா அது நம்ம நார்த்தாமலை தான் பாருங்க. அதாவது நம்ம காரைக்குடி திருச்சி ஹைவேலையே இருக்குது இந்த ஊர் நார்த்தாமலை. சுற்றி வந்து விவசாயம், வானம் பார்த்தம் பூமி தான். மழை பெஞ்சா தான் தண்ணி. அது மாதிரி மலைகள் இருக்கிறனால, 9 மலைகள் இருக்கிறனால சுற்றி எல்லா பக்கட்டும் நீர்பிடிப்பு இருக்குது. கம்மா, ஏரி, குளங்குட்டை அப்படின்னு சூப்பரான ஊர் பாருங்க. இப்போ நம்ம நிற்கிறது வந்து கடம்பர் மலை. மேலே வந்தாச்சு. மேலே வந்து நம்ம முருகனுக்கு வந்து ஒரு வேல். கடம்பர் மலைனா முருகன் மலை. மேலே வேல் இருக்குது. அது மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸில் அவரோட ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதாவது இது கார்த்திகை மாதம் இந்த மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? கண்ணு கட்டின தூரம் அது வர தெரியுதா? இங்கிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50-60 கிலோமீட்டரு கவர் ஆகுது.
இங்கே தூரத்தில் உள்ள இந்த விராலி மலை, நம்ம மேலூர் ரோட்டில் உள்ள அழகர் மலை, அந்த லைன்லாம் அந்த பக்கத்து தெரியுது பாருங்களேன். ஃபுல்லாக கவர் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 70 கிலோமீட்டருக்கு இங்கே மகாதீபம் ஏற்றுனா ஃபுல்லாக தெரியும். வேறு லெவல். ஆனால் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்கள் வந்து வந்துடுவீங்க, இந்த சரிவில் இருந்து மேலே ஏறுவீங்க பாருங்கள், அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அம்மாவெல்லாம், தமிழச்சி அம்மாவெல்லாம் ஏற்றுனது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சரிவில் வரும்போது ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக வந்தோம். ஒரு செகண்டுக்கு கரணம் தப்புனா மரணம். ஏறுறது அதை விட மரணம். கை கொடுக்காம ஏற முடியாது. இப்போ இறங்குறதுல தான் இருக்குது நம்மளுக்கு டாஸ்க்கு. மலையிலேருந்து பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வர தெரியுது பாருங்க. தெரியுதா? கடம்பூர் மலையிலேருந்து உங்களுக்கு விஜயாலஜோடீஸ்வரத்தை காமிக்கிறேன். நீங்கள் பார்க்குறது வந்து மேலமலை, சரியா? மக்களே, இப்போ இறங்குறது தான் பெரிய டாஸ்காக இருக்க போகுது. இங்கே பாருங்க. அப்படியே போயிடுவோம் அவசாம ப்ரோ. ஆமாம், அதாங்க ஈஸியாக இருக்கும். போங்க, அதான் பாதையாக இருக்கும். ஆமாம், அதான் சுற்றி வருது பாருங்களேன். போங்க ப்ரோ, நீங்கள் போங்க, கரெக்டாக இருக்கும். நாராயணாடே வாடா, வேணாண்டா, ரிஸ்க் எடுக்க வேணாண்டா. ரொம்ப செங்குத்து அந்த இடம். ஸ்லிப்பானா அப்படியே செங்குத்தாக விழுந்துருவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை நாங்கள் பார்க்கல, சரியாக கவனிக்கலை. அம்மா நீங்கள் போங்கம்மா. நீங்கள் உங்கள் பின்னாடியே போங்க, நான் போகிற வழியில் வாங்க. அம்மா இறங்குங்க, வாங்க. சரி இருங்க, நாங்கள் போய் பார்த்துக்குறோம். இருங்க, ஈஸியாக இருக்கும். டே பார்த்து போடா. டே நாராயணா, இப்படியே போங்க, அந்த காசாக போங்க, ஈஸியாக இருக்கும். அந்த போயிரு அப்படி போயிரு. அவ்வளோதான்டா. ஆமாம் வாங்கம்மா. அங்கே இல்லையா நம்ம ஏறணும்? இல்லை ஆமாம், அதில் வந்தால் இங்கே கீழே இறங்கிட்டா அப்படியே கீழே போயிடலாம். புரியுதா இல்லையா? இப்படி போயிட்டு அப்படி போயிடலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு இடம் இதாக இருக்கும். ஆமாம் வாங்க மக்களை. பாருங்க, அங்கேருந்து இது பாருங்க, ஸ்டீப்பு தெரியுதா? நேராக வந்து அந்த குளத்துக்குள்ளே தான் இறங்குவோம். பார்த்து வாங்க. செருப்பை கழட்டிட வேண்டியதானே வேணாட்டி? வாடா, பார்த்து வாடா. ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற இடமா இருந்திருக்கணும். ஏன்னா வந்து செங்கற்கல்லால் தடுப்புச்சுவர்லாம் கட்டியிருக்காங்க. இந்த இருக்குது தெரியுதா தடுப்புச்சுவர்? இவ்வளோ தான் இருக்குது. மீதி சுற்றி இருந்திருக்கும், எதையுமே காணோம். இப்படி போனோம். வழி இருக்கா? இல்லை, நம்ம மேலே வந்தோம் ப்ரோ. நம்ம அந்த விரிவுல இருந்து மேலே ஏறணும். என்ன? சரி போங்க, பாருங்க போங்க. இல்லை இதான், ஆமாம் இதான் வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா உங்களுக்கு வெட்டு இருக்குது பாருங்களேன், போகிற மாதிரி. போகிற மாதிரி வெட்டு இருக்குது பாருங்க மக்களே. இந்தா இங்கே பாருங்க, ரொம்ப சின்ன கல். இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான கல். இந்த தொண்டைமான் புதுக்கோட்டை ஆண்டார்ல, அந்த காலத்தை சேர்ந்த கல் இது. தடுப்பு சுவரை பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே எதையும் காண பாருங்க. அந்த அச்சு செவரோட அச்சியா? செவர் முடிகிற இடத்த பாருங்க. செவர் முடிகிற இடம் தான் அந்த தாவு முடியுது பாருங்க மக்கள். ஓ இப்படியே வருதா? ஆமாம், இந்த போது பாருங்க தடம் மக்கள். இந்த இருக்குது பாருங்க தடம். இது ஃபுல்லாமே செவரமைப்பு இருந்திருக்கு. இந்த போது பாருங்க, இப்படியே போயிட்டு அப்படியே போகுது பாருங்க. கல் சவறு சுற்றி இருந்திருக்கு. மக்களே, நான் உங்களுக்கு மேலே இருந்து காமிச்சேன் பாருங்க, செங்கல் சுவர். இது வந்து நம்ம கடம்பர் மலையை சுற்றி இருந்த தடுப்பு சுவராக இருந்திருக்கணும். இதோட சைஸ்லாம் பார்த்தீங்களா? இப்போ இருக்கிற கல் சுவர் மாதிரி இல்லை, செங்கல் கல் சுவர் மாதிரி இல்லை. சைஸ் வந்து பெருசாகவும் நீளம் வந்து சின்னதாகவும் இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த தடத்தோட இந்த செங்கல் போய்கிட்டே இருந்திருக்கு அந்த காலத்தில்.
பாருங்க தடம் போயிட்டே இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு சுனை வேற இருக்கு பாருங்க. சொல்ல முடியாது, இந்த சுனையில இருந்து தான் தண்ணி எடுத்து அந்த காலத்துல அபிஷேகம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா ஒரு ஆழமான சுனை. இங்க அப்படி பார்த்தாலும் ஒரு 2 அடியில இருந்து 3 அடி ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க போய்கிட்டே இருக்கு உள்ளக்க. சொல்ல முடியாது, இது வந்து ஒரு சுரங்கமா கூட இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகளில் தான் நம்மளோட வரலாற்று சிறப்புமிக்க ரொம்ப அற்புதம் கொண்டும் மறைஞ்சு கிடக்கு. நம்ம இந்த மாதிரி சின்ன மலைகளை விட்டமிச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. எவ்வளோ விஷயம் பார்த்தோம் பாருங்க. மக்களை இப்படி வர்றதை விட்டுப்புட்டு நாங்கள் பாருங்க அந்த உச்சி தெரியுதா, அதில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஏறி இருக்கும். ஆமாம், அதுவும் பாதை தான் இதுவும் பாதை தான். நம்மளுக்கு எது ஒத்து வருதோ அதில் ஏறிட்டு இறங்கிட வேண்டியதான். இது பாருங்க தெரியுதா உங்களுக்கு, ஒரு நடப்பாதை மாதிரியே இருக்குது பாருங்க. கடம்பர் மலைக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் இந்த அருக்கு பாருங்களேன், செவர் தெரியுதா உங்களுக்கு, நல்லா பெரிய செவராக கட்டியிருக்காங்க. அங்கிட்டு போயிடக்கூடாது, இந்த சைடு வந்து இந்த வழியாக இப்படியே போயிட்டு வந்துடணும். இப்படியே போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். நாங்கள் இப்படியே போய் தான் மாட்டிக்கிட்டோம். இந்த அருக்கு பாருங்கள் செவர், சூப்பரான செவர், கீழே வர போகுது இந்த செவர். அங்கே வந்து இந்த மேடு இருக்குது பாருங்கள், இதை தாண்டி போயிட்டு அப்படியே மேலே போயிட்டோம். இந்த பாருங்கள் இப்படியே மேலே போயிட்டு அப்படியே போயிட்டோம். ஆனால் வழி சூப்பரான வழி இந்த இருக்குது, இப்படியே மேலே ஏறி ஓரத்துலேயே போகுது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் உள்ள கடம்பர் மலையை மேலே ஏறி வந்து நம்ம முருகனை பார்த்தாச்சு. முருகனோட வேல் இருக்குது, அதை பார்த்தாச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஈஸியான மலை, ஆனால் ரொம்ப ஆபத்தான மலை. கர்ணம் தப்புனா மரணம்னு. இந்த மேலே ஏறி வரோம் பாருங்கள், ஒரு 5 அடி, ரொம்ப கஷ்டம். ஸ்லிப்பானால் ரொம்ப கீழே போயிடும். அதனால் வர்ற மக்கள் வந்து ரொம்ப பார்த்துவாங்க. நாங்கள் வந்து 8 பேர் நார்த்தாமலை வந்து கடம்பர் மலையை சூப்பராக ஏறிட்டு இறங்கியாச்சு. முருகனுக்கு, கடம்பர் மலை முருகனுக்கு, முருகனுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம்.